திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசிக்கு 2025ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆனி மாதம் 29ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில தான் இருப்பாரு. கும்பராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் வந்து தோன்றி மறையும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவானாலுமே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் இந்த மாதிரி வந்து போகும். தேர்ட் பர்சன்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இன்னும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவனுக்கு கும்பராசியா இருந்தா மனைவி விட்டு கொடுத்து போறதும், மனைவிக்கு கும்பராசியா இருந்தா கணவன் விட்டு கொடுத்து போறதும் தான் கரெக்டா இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் இவங்க வந்து ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்க மேல எந்த தப்புமே இல்லாமையும், அவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ வந்து ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் பேசிக்க முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் கூட திருப்பியும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்பியும் அவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. தயங்கி தயங்கி நீங்களே போய் பேசணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாலும் அவங்களே வந்து உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து அப்படின்றது போட வேணாம். அதாவது அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்காம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில தான் இருப்பாரு. சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையால கும்பராசிக்கு சுகஸ்தானத்தையும், அவருடைய 7ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பார்க்கறாங்க. கும்பராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ஸோ 3ஆம் நபர் வந்துட்டு அதாவது தேர்ட் பர்சன்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு கும்பராசியா இருந்தாலும் சரி, ஒய்ஃப் வந்து கும்பராசியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். அதே மாதிரி அப்பப்போ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வந்து உருவானாலுமே நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்களுக்குள்ளேயும் நண்பர்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களும் திருப்பி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. தயங்கி தயங்கி நம்ம போய் பேசணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களே வந்து திருப்பியும் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. கும்பராசிக்காரர்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த ஷூரிட்டி, ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்ப இருக்க பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தேடி வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வந்து நிறைய அலைச்சல் இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு வழக்குகள், பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும். ஸோ ஜூலை 13க்கு மேல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா திருமணம் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ கொண்டு வந்து அது வந்து தள்ளி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது வந்து தசாபுத்திகள்னாலயா, இல்ல நீங்க பரிகாரம் பண்ணி எதனால அப்படின்னு தெரியாம உங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். அதே மாதிரி டிலே மேரேஜ் ஆனவங்களாகட்டும், டிலே மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி அதாவது மறுமணம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன் தள்ளி போகுது ப்ராப்ளம் மேரேஜ் அப்படின்றது வந்து தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்குமே வந்து கண்டிப்பா இந்த ஜூலை 13க்கு மேல டிசம்பருக்குள்ள இந்த ஆண்டு இறுதிக்குள்ளவே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. கும்பராசிக்கு 8ஆம் வீடான கன்னி ராசியை வந்து சனி பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருந்தாலுமே, திடீர் பிரச்சனைகள், கடன், வம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால யாருடைய பிரச்சனைகள்லயும் நீங்க உங்களோட தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
அதாவது அளவுக்கு மீறி கடன் வாங்கும்போது நெறைய பிரச்சனைகள வந்து நீங்க ஃபேஸ் பண்ணற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். கடன வந்து சொன்ன தேதிக்கு வந்து நீங்க கமிட்மெண்ட்ஸ் குடுத்தப்ப வந்து நீங்க அத பண்ண முடியாத சூழ்நிலைகள் வந்து அதிகமாகவே உருவாகும். ஸோ, அந்த மாரி பிரச்சனைகள வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மாணவ, மாணவியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இருக்க பிளானட்டரி பொசிஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படிப்புல வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாரி உயர்கல்விய வந்து தொடர முடியாமயும், நினைச்ச கல்வி நிறுவனத்துல வந்துட்டு நம்மளுக்கு இடம் கிடைக்காம, ஸோ இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ வந்து கும்பராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் ஜூலை 13க்கு மேல நீங்க நெனச்ச இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், நீங்க நெனச்ச ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் சாதகமா இருக்கு. கும்பராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசிய சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கும்போது, நெறைய பணவரவு உண்டாகும். அதே மாதிரி வேலைகள் வந்து உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த பயணங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். சனி பகவான் 8ஆம் வீட்ட பார்க்கறதுனால உடல் நலத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஸோ லாங் டிரைவ் போறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடல் நலத்துல ரொம்ப கவனம் கண்டிப்பா தேவை. சனி பகவான் லாபஸ்தானத்த பார்க்கறதுனால கண்டிப்பா பணவரவு, அதிர்ஷ்டம் இது எல்லாமே இருக்கும். அதே சமயம் திடீர்னு போய் ஒரு பிரச்சனையில மாட்டி கடன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஸோ அந்த விஷயத்துலயும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ராசியை சேர்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய வம்பு வழக்குகள்ல வந்து நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜூலை 13க்கு அப்புறமா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் ஆகும். அதனால அவங்க பெருசா அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அவிட்ட நட்சத்திர பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க உடல் நலத்துல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். நெறைய பிரச்சனைகள வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஓவர் திங்கிங்னால உடல் நலத்துல கவனம் செலுத்தாம இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து ஹெல்த்த வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து குடும்பத்துல உறவினர்களுக்குள்ள நெறைய மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தந்தை வழி உறவுக்காரங்க கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு பயத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். அது வந்து உடல் நலத்த பத்தின விஷயமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக நெறைய செலவு பண்ணி பார்க்கும்போதும், பெருசா வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது மாரி எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் வேலைய இந்த 2 விஷயத்த பத்தியுமே அவங்க வந்து கொஞ்சம் வேலை அண்ட் உடல் நலத்த பத்தின கவலை வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு வந்து மனரீதியான பிரச்சனைகள் வந்து விலகி, அவங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ஜூலை 13க்கு அப்புறமா இருக்கும். அதே மாதிரி வியாபாரம், முதலீடு பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மென்ட் மூலமா அவங்களுக்கு வந்து நெறைய லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல வந்துட்டு இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இந்த 1 வருஷம் அதாவது இந்த டிசம்பர் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே வந்து கடன் வாங்குறது அப்படின்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். இந்த இயர் எண்ட் வரைக்கும். கும்பராசிக்காரர்கள் வந்து பிரைவேட் செக்டர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து, புதுசா அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான அதாவது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஜாப ஸ்விட்ச் பண்ணிட்டு, திருப்பியும் புது ஜாப் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த வொர்க்க விடவே இங்க வந்து சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். அதனால தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வேண்டாமா? அப்படின்ற கன்ஃப்யூஷன் இருக்கிறவங்க தாராளமா ஜூலை 13க்கு அப்புறமா நீங்க அந்த பழைய ஜாப ஸ்விட்ச் பண்ணிட்டு, புது ஜாப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதன் மூலமா உங்களுக்கு நெறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஜாப தொடரும்போது உங்களுக்கு அதுல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. கும்பராசிக்காரர்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எளிய பரிகாரம் தான். சனிக்கிழமை வந்து அவங்க சனி பகவானுக்கு வந்து விரதம் இருந்து, ஏதோ ஒரு நேரம் விரதம் இருந்து, நல்லெண்ணெய் தீபம் போட்டு, எள் சாதம் முடிஞ்ச வரைக்கும் எள் சாதம் வந்து தானம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 பேருக்கு அந்த மாரி நீங்க தானம் பண்றது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்த வந்து உருவாக்கி குடுக்கும். அதாவது சுகஸ்தானம் ஆல்ரெடி சுகஸ்தானத்த பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் ஆகட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திடீர் வம்பு வழக்குகள்ல மாட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு படிப்படியா கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்தும்போது, உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள்லருந்து நீங்க விடுதலை ஆகக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகும். டோட்டலா பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து 70% வந்து சனி வக்ர பயிற்சி வந்து சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கு. அதனால அத பத்தி பெருசா கவலைப்பட வேணாம். இந்த எளிய பரிகாரத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, தொடர்ந்து இருந்துட்டு வர சிக்கல்ல இருந்து நீங்க விடுதலை பெறலாம். நன்றி.